நம்ம இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிளாக் ஈவெண்ட்டுங்க எதுக்காகங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஒன்ஸ் கிரீன் ஃபிளாகை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய இதில் நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு இது நம்ம சும்மா மறுபடியும் ஒரு டைம் வேணால் செக் பண்ணலாம். ஸோ கிரீன் கலர் ஃபிளாகை கிளிக் பண்ணோம். அந்த ஈவெண்ட் நடக்கும்போது இந்த நான் கிரீன் கலர் ஃபிளாக் கிளிக் பண்ணுற ஈவெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஹலோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஈவெண்ட்ஸ்னாலே ஏதோ ஒரு ஆக்ஷன் தான். ஆக்ஷன் நடக்கும்போது அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கிரீன் கலர் இந்த ஃபிளாக் கிளிக்டுங்கிற ஆக்ஷன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அதுக்கு அடுத்தது வென் ஸ்பேஸ் ஆர் கீ ப்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து சே ஹலோன்னு வச்சுக்குவோம். வென் கீ ஆர் ப்ரெஸ். இப்போ நம்ம டேரெக்டாக இது கூட வச்சுக்கலாம். இது இல்லைன்னா கூட டேரெக்டாக இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பேஸை கிளிக் பண்ணும்போது ஹலோன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நான் பாருங்கள் ஸ்பேஸை கிளிக் பண்ணுறேன், ஹலோங்கிறது வருது. ஓகே, சரி, இப்போ நான் ஸ்பேஸ் கிளிக் பதில் வேறு ஏதோ அப் ஏரோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப் ஏரோ கிளிக் பண்ணும்போது எனக்கு இது வரும். ஸோ இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஏரோ கீஸ் அது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனி கீப்னா எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் மல்டிபிள் கீஸை ப்ரெஸ் பண்ணுறேன், எல்லா கீக்குமே ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா எனி கீ ப்ரெஸ் அந்த ஆக்ஷனுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இது என்னென்னா வென் ஸ்ப்ரிட் கிளிக். இங்கே ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம எதுவும் பார்த்துருக்கோம் நிறைய டைம். இது ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும். இப்போ நான் வந்து சவுண்டு அடிஷ்னல் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆக்ஷன். அதுக்கடுத்து இப்போ ஏதாவது இது வந்து என்னென்னா அதுக்கடுத்து பேக்ரவுண்டு ஸ்விட்ச் டு பேக்ரவுண்ட். ஓகே, ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்விட்சுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் கிளிக் அதை வந்துட்டு நான் இன்னொரு பேக்ரவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு ஓகே, ஏதோ ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். பேக் ட்ராப்ஸில் ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிட்டில் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேக் ட்ராப் கொடுக்குறோம். ஓகே, ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னா பேக் ட்ராப் சேஞ்ச் ஆகணும். பேக் ட்ராப் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு சவுண்டு அந்த சே ஹலோங்கிறது நமக்கு வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே பேக் ட்ராப் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு இருக்குது. பேக் ட்ராப்பில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று கேஸ்டில், இன்னொன்று வந்து பெஞ்ச் வியூக்கு மாறினதுக்கு உடனே நமக்கு வந்துட்டு இந்த சவுண்ட் வந்து நமக்கு வரணும். ஓகே, சரி, நான் இப்போ வந்து ஸ்விட்ச் பேக் ட்ராப் டு ஃபஸ்ட்டு கேஸ்டிலில் வச்சுக்கிறேன். ஓகே, பேக் ட்ராப்ஸ் ஃபஸ்ட்டு இது இருக்குது. ஓகே, இதை வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இதை வந்து கரெக்டாக தானே இருக்குது இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் டு கேஸ்டில் இருக்குது. இப்போ பெஞ்ச் வியூவுக்கு போனதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இந்த சவுண்ட் வந்து ப்ளே ஆகணும். ஓகே, இப்போ வருதா? ஸோ இப்போ பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆன உடனே அந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆன ஆக்டிவிட்டி வந்து ஈவெண்ட் வந்து எதை கால் பண்ணுதுன்னா சவுண்டையும் ப்ளஸ் சே ஹலோங்கிறதையும் கால் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விட்ச் காஸ்டியூம் டு கேஸ்டில். சரி, மறுபடியும் ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் பேக் ட்ராப் டு ஓகே, இது நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமா? ஸோ நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணோன்னா டூப்ளிகேட் வரும். இதை எடுத்து நம்ம இங்கே போட்டு இங்கே வந்து கேஸ்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே போனோன்னா பெஞ்ச் வியூ வச்சுட்டு ஓகே,
ஸோ இதுக்கு தான் அந்த பேக்ட்ராப் சேஞ்சுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லவுட்னஸ். இது வந்து இது நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாய்ஸ் பேஸ் அதாவது நம்ம சவுண்ட் ஏதாவது கொடுக்கும்போது அந்த சவுண்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பிரிட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதில் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளைடு வச்சுக்கிறேன். ரேண்டம் பொசிஷனுக்கு கிளைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் பேச பேச என்ன ஆகுதுன்னா எந்த ஆக்ஷனுமே நான் பட்டன் கிளிக் பண்ணல. ஸோ நான் கிளாப் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் நான் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் பேச பேச என்ன ஆகுது அது வந்து மூவ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த என்னோட வாய்ஸை சென்ஸ் பண்ணி ஓகே லவுட்னஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்தது அப்படின்னா ஸோ அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அது கிளைட் ஆகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை இன்ட்ராக்டிவ் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு லவுட்னஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஓகே. வென் ஐ ரிசீவ் மெசேஜ். ஓகே. இது வந்து என்னென்னா இப்போ இன்னொரு ஸ்பிரிட் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பிரிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கும் போது நமக்கு வேணும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். இப்போ நான் இந்த ஸ்பிரிட் இருக்குது. இந்த ஸ்பிரிட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்த உடனே ஈவெண்ட்டில் ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன சொல்லணும் சே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொன்ன உடனே இந்த மெசேஜ் இவங்க சே ஹலோன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஸ்பிரிட் வந்து இந்த கேட் வந்து என்ன பண்ணணும்னா அதுவும் ஒரு ஹலோ ஐம் கேட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. இப்போ இது ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இது வந்துட்டு என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஐம் அ கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி இது என்ன செக் பண்ணி பார்ப்போமா. ஹலோ சொல்லுது. ஹலோ சொன்ன உடனே இது வந்து சொல்லலை. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ வென் ஐ ரிசீவ் மெசேஜ் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இங்கே மெசேஜ் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது ப்ராட்காஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ப்ராட்காஸ்ட் ஈவெண்ட்டில் நம்ம மெசேஜ் கொடுக்கணும். இப்போ ஹலோ அப்படிங்கிற மெசேஜ். ஓகே. இது என்ன சொல்லுதுன்னா ஹலோன்னு சொல்லிட்டு ஹலோங்கிற மெசேஜை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ப்ராட்காஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து இங்கேருந்து அதை வந்து ரிசீவர் மூலமாக அந்த மெசேஜை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த இருக்கா ஹலோன்னு ஹலோங்கிற மெசேஜை நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகுனா அந்த மெசேஜை இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ சொல்லுது. ஓகே. ஹலோங்கிற மெசேஜ் ப்ராட்காஸ்ட் மூலமாக ஹலோவுக்கு போகுது. அதுக்கப்புறம் இங்கே அது ஹலோங்கிறத ரிசீவ் பண்ணிவிட்டு ஹலோ ஐ எம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதா. மறுபடியும் பாருங்கள் ஹலோ ஹலோக்கு அப்புறம் ஹலோ ஐ எம் கேட். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ப்ராட்காஸ்ட்னு சொல்கிறது. ஓகே. ஸோ ப்ராட்காஸ்ட் அண்ட் ரிசீவ்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ப்ராட்காஸ்ட்ங்கிறது மெசேஜ் சென்ட் பண்ணுறது, ரிசீவ்ங்கிறது மெசேஜை வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரெஸ்பாண்ட் பண்ணுறது. சரி இதிலே வந்து ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ நார்மல் ப்ராட்காஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராட்காஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. நான் அதை காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் இருக்கட்டும் ப்ராட்காஸ்ட். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் continue. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இதுக்கப்புறமா சில ஆக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் கிளைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வைக்கிறேன். ஓகே. கிளைட் டு ரேண்டம் பொசிஷன் 2 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. சரி இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஹலோ சொல்லுது. ப்ராட்காஸ்ட்டில் ஹலோ மிஸ்டர் ஹலோ ஐம் கேட். ஐம் கேட்னு சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் அதனுடைய ப்ராசஸ் அது கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குது. I am continue the process. I am continue the process. ஓகே. அது வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த
கேட் என்னன்னா இப்போ வந்து ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஹலோங்கிறது அனுப்புது. ஹலோங்கிறத வந்து இந்த கேட் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கான ஆக்ஷன்ஸ் அந்த ஹலோக்கு கீழே இருக்க ஆக்ஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராட்காஸ்ட் சென்ட் பண்ணிட்டு இது அதனோட ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ அதை ரிப்ளை பண்ணுற வரைக்கும் எதுவுமே வெயிட் பண்ணலை. ஓகேயா? அந்த ப்ராட்காஸ்ட்டுங்கிறது அது பாட்டுக்கு ரன் பண்ணிச்சு. ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐ எம் கண்டினியூ த ஆக்ஷன்ஸ்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் சவுண்டு ப்ளே பண்ணுது. ஓகேயா? அதுக்கப்புறமா அது ரெண்டுமே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேட் அதனோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. இது மாதிரி பேரலாக நடக்குது இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் நார்மல் ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நீங்கள் அனுப்பிட்டீங்க. அதோட ஆக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஹலோங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ஹலோ சொல்லுது. ஹலோ ஐ எம் கேட் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த கேட் அதனுடைய ஆக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஐ எம் கண்டினியூ த ப்ராசஸ். இது இந்த மெயினான அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணது அதனுடைய ஆக்ஷன்ஸை முடியுது. ஸோ இதை அனுப்புனதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகுது, கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணுது. அதுதான் வந்து என்னன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணு அந்த ஆக்ஷன் முடிகிற வரைக்குங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ப்ராட்காஸ்ட் அண்ட் வெயிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்ஸில் எல்லாமே நம்ம ஓவரால் கவர் பண்ணியாச்சு. வென் கிளிக்லேருந்து ப்ராட்காஸ்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம என்னன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.